நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் 9,000 ரூபாய் பென்ஷன், 1000 முதல் 3,000 ரூபாய் ஓய்வூதியர்களுக்கு 6 முக்கிய தகவல். 1000 முதல் 3,000 ரூபாய் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஏதேனும் அது சார்ந்த அறிவிப்புகள், விதிமுறைகள், மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? குறிப்பாக குறைந்தபட்ச ஓய்வூதியம், அதிகபட்ச ஓய்வூதியம் வழங்குவது பற்றிய தகவல்கள், அறிவிப்புகள், கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா? இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும்? குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் வாங்கக்கூடியவர்களுக்கு 3,000 ரூபாய் மற்றும் 9,000 ரூபாய் பென்ஷன் வழங்குவது பற்றி ஏதேனும் தகவல்கள், பரிந்துரைகள், அதற்கான கோரிக்கைகள் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும், சலுகை பற்றிய தகவல்களும், அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும், அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ வாரியத்தின் பெரிய கூட்டம் இந்த மாதம் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் பெற வேண்டிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இபிஎஸ் ஓய்வூதிய நிதியில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. தற்போது இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் நாடாளுமன்ற நிலைக்குழு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாக உயர்த்த பரிந்துரைத்தது. இருப்பினும் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியின் ஓய்வூதியதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள ரூபாய் 3,000 ஓய்வூதிய தொகையை மிகவும் குறைவாக உள்ளது என கூறி ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் ரூபாய் 9,000 உயர்த்த வேண்டும் என்று கோரி வருகின்றனர். ஓய்வூதிய திட்ட வாரிய உறுப்பினர்களும் பாரதிய மஸ்தூர் சங்கமும் பணி ஓய்வுக்கு முன் பணியாளர்களின் கடைசி ஊதியத்தின்படி ஓய்வூதியத்தை நிர்ணயிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது கடந்த 5 ஆண்டுகளின் சராசரி சம்பளம் இபிஎஸ் ஓய்வூதிய நிதி இந்த கணக்கீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எனினும் தொழிலாளர் அமைச்சகம் அவ்வாறு செய்ய இயலாது என்றும் தெரிவித்துள்ளது. இபிஎஃப்ஓவின் கீழ் வருங்கால வைப்பு நிதியை பெறும் அனைத்து சந்தாதாரர்களும் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர் ஆகிறார்கள். இதில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரிபவர்களுக்கு 58 ஆண்டுகளுக்கு பின் ஓய்வூதியம் கிடைக்கிறது. இதற்கு பணியாளர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயமாகும். ஒரு பணியாளர் வருங்கால வைப்பு நிதியில் உறுப்பினர் ஆகும்போது அவர் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியிலும் உறுப்பினர் ஆகிறார். இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஊதியத்தில் 12% இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது. நிறுவனத்தின் பங்களிப்பில் 8.33% பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்திலும் 3.67% பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதியிலும் டெபாசிட் செய்யப்படுகின்றன. இபிஎஸ் ஓய்வூதிய நிதி கணக்கிற்கான பங்களிப்பு சம்பளத்தில் 8.33% உள்ளது. ஆனால் தற்போது ஓய்வூதியம் வழங்குவதற்கான அதிகபட்ச ஊதியம் 15,000 ரூபாயாக உள்ளது. இதன் காரணமாக அதிகபட்ச ஓய்வூதிய பங்கு மாதம் 1,250 ரூபாயாக இருக்கும். இதன் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் மற்றும் அதிகபட்சம் 7,500 ரூபாய் வழங்கப்படும். இபிஎஸ்ஸின் கீழ் விதவைகள் ஓய்வூதியம், குழந்தைகள் ஓய்வூதியம் என 7 வகையான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு ஊழியர் பணியில் இருக்கும்போது 58 வயதிற்கு முன் இறந்தால் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் கிடைக்கும். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தின் வரம்பை தற்போதுள்ள 1000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று ஊழியர்கள் கோரி வருகின்றனர். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.